ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஐ ஹோப் எல்லோரும் ஹெல்த்தியாக ஹாப்பியாக சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னோட பழைய வாஷிங் மிஷின் வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு. ஃப்ரண்ட் லோடு தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். சரி, ஃப்ரண்ட் லோடு வாங்குவோமா டாப் லோடு வாங்குவோமான்னு அடிக்கடி ரிப்பேர் ஆகி கடுப்பாயிட்டேன். அதனால் டாப் லோடு சைடே போயிடலான்ட்டு போயிட்டேன். நான் எல்ஜி பிராண்டில் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த மாடல் தான் வாங்கியிருந்தேன். ஸ்ட்ரீமிங் ஆப்ஷனோட இன்ஸ்டலேஷன் பண்ணுறதுக்காக வந்திருந்தாங்க. அன்பாக்சிங் பண்ணும்போது வந்து வீடியோ எடுக்க முடியல, எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நார்மல் வேணும்னா நார்மல் மட்டும் செலக்ட் பண்ணிட்டு ஸ்டார்ட் மட்டும் கொடுத்துட்டா ஆட்டோமேட்டிக்கா நார்மல் ப்ரோக்ராம் போயிடும். இந்த நார்மல் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் கொடுக்கறதுனால என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, இப்ப என்ன பண்றது 3 கோடு மாதிரி ரன் ஆகும். இது வந்து என்ன கேட்டீங்கன்னா, மிஷின்ல வந்து எவ்வளவு கிளாத் இருக்குன்னு மிஷின்ல வெயிட் செக் பண்ணும். இப்ப நீங்க 4 துணி போட்டீங்கன்னா அது தகுந்த மாதிரி தண்ணி எடுத்துக்கிறோம். 10 துணி போட்டீங்கன்னா அது தகுந்த மாதிரி தண்ணி, அதுவே வெயிட் எல்லாமே செக் பண்ணிக்கும். இப்ப மிஷின் நார்மல் ப்ரோக்ராம் வச்சுட்டு ஸ்டார்ட் கொடுத்தாச்சு, இன்ன வரைக்கும் டைம் வராது. எல்லாமே செலக்ட் பண்ணும். எவ்வளவு கிளாத் இருக்கு, எவ்வளவு டைமிங் வேணும், எவ்வளவு வாட்டர் லெவல் வேணும். வாட்டர் லெவல் ஓடுது பாருங்க. இப்ப வந்து வாட்டர் லெவல் வந்து வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. பாருங்க, அப்படியே வச்சுக்கோங்க. பழைய தண்ணி இருந்துச்சு அப்படின்னா அந்த தண்ணி வெளியில போயிடும். புது தண்ணி எடுத்துதான் இந்த மிஷின் அடுத்த ஒரு மாசம் போடுறீங்க அப்படின்னா, சப்போஸ் பழைய தண்ணி போகாம இருக்கு அப்படின்னா தண்ணியை வெளியே தள்ளிடும். அதுக்கப்புறம் வெயிட் செக் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து மிஷின் வந்து இந்த டோர் லாக் ஆன சிம்பிள் வந்து காட்டிடுச்சு. இந்த டோர் வந்து திறக்க முடியாது. பாப்பாட்ட சொல்லிருக்கேன், ரொம்ப இழுக்க வேணாம். இப்ப 40 நிமிஷம் துணி இல்ல, அதனால மினிமமா வாட்டர் லெவல் எடுக்குது. துணி இருந்துச்சுன்னா வாட்டர் லெவல் கூடிக்கிறோம். அவ்வளவுதான், முடிஞ்சுச்சு. 40 நிமிஷம் துணி துவைச்சு அலசி காய வச்சு மிஷின் ஆஃப் ஆயிரும். நம்ம ஆஃப் ஆறது மிஷின் ஆஃப் ஆயிரும். துணி எடுக்கிறப்ப மட்டும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு தான் இங்க எதுவுமே எரியாது. டிஸ்பிளேல வந்து எல்லா லைட்டும் ஆஃப் ஆயிரும். துணி எடுக்கிறப்ப அங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு தான் நீங்க துணி எடுக்கணும். சுவிட்ச் ஆஃப் பண்ணாம நீங்க துணி எடுக்கக்கூடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, உங்க போர்டுல எர்த்து ப்ராப்பரா இல்ல அப்படின்னா அதை நம்ம செக் பண்ண முடியாது. எர்த்து ப்ராப்பரா இல்ல அப்படின்னா இந்த சில்வர் ட்ரம்ல கையை வைக்கிறப்ப கரண்ட் அடிக்காது, சுருணும். அந்த சுருன்றது வந்து பாத்தீங்கன்னா எர்த்துக்கு அங்க இருக்கணும், உங்க போர்டுக்குள்ள இருக்கணும். மிஷின்ல எர்த்து இருக்கு, அங்க இல்லைன்னா அந்த மாதிரி ஒரு இஷ்யூ வரும். அதனால எப்பயுமே நீங்க துணி எடுக்கிறப்ப சுவிட்ச் ஆஃப் பண்ணா துணி எடுக்கும். இது வந்து நார்மலா போற ப்ரோக்ராம். அடுத்து ஏஎல் வாஷ்ன்றது மிஷின் வந்து இந்த காஸ்ட்லியான டப்ளின்றது எவ்ரி 3 மாசத்துக்கு ஒரு தடவை அந்த பவுடர், அதாவது டி ஸ்கேல்னு ஒரு பவுடர் இருக்கு எல்ஜில, அது வந்து இந்த ட்ரம்ம கிளீன் பண்றதுக்கு, இப்ப பாத்திரங்களை வச்சிருக்கோம் கிளீன் பண்றோம், அந்த மாதிரி இந்த ட்ரம்ம கிளீன் பண்றதுக்கு தான் இந்த பவுடர். எவ்வளவு நேரம் ட்ரம்ம கிளீன் பண்றது? 2.25 மணி நேரம் ட்ரம்ம கிளீன் பண்றது. எத்தனை மாசம்? 6 மாசத்துக்கு 3 மாசத்துக்கு கண்டிப்பா நீங்க போட்டே ஆகும். இது நீங்க போடல அப்படின்னா நம்மள வெயிட் ஏறிட்டே இருக்கும், அந்த வாஷிங் இருக்காது. அதனாலதான் இந்த மிஷினை பொறுத்த அளவுக்கு எல்ஜில டப்ளின் ஒரு ப்ராசஸே கொடுத்துட்டான். அந்த பவுடர் நீங்க ஒரு தடவை ஒரு பாக்ஸ்ல 3 பாக்கெட் இருக்கும். ஒரு தடவை நீங்க வாங்கிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா 3 பாக்கெட் 4 மாசத்துக்கு ஒரு தடவை நீங்க போட்டா கூட ஒரு வருஷத்துக்கு அந்த ஒரு தடவை செலவு பண்ண போறீங்க இந்த மிஷினுக்கு அண்டான கிளீன் பண்ற பவுடர். அடுத்து பாத்தீங்கன்னா அலர்ஜிகேர். இந்த அலர்ஜிகேர் என்னன்னா, ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் உட்காந்துருப்போம், கூட வர்றப்போ ஒரு வாடகை கூட வரும். இல்ல ரொம்ப சொட்டிங் இருக்கு, இந்த துணி வந்து பேடா இருக்கு, ரொம்ப இதா இருக்கு அப்படின்னா அலர்ஜிகேர்ல போட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஸ்டீம் செலக்ட் ஆயிடும். அலர்ஜிகேருக்கு நம்ம ஸ்டீம் கொடுக்க தேவையில்லை. அலர்ஜிகளை தொட்டாலே இங்க ஹாட் வாட்டர் செலக்ட் ஆயிடும். ஸ்டார்ட் மட்டும் கொடுத்துருவாங்க. அடுத்து வந்து உங்க சேலை, எனக்கு சேலைகள்ல வந்து ரொம்ப நைஸான கிளாத், எனக்கு சுருக்கங்கள் அதிகமா இருக்க கூடாது, அந்த மாதிரி நினைச்சீங்கன்னா ஜென்டல்ல ஓகே. பெட்ஷீட் ஜீன்ஸ் இந்த மாதிரி போடுறது டேட். ரொம்ப ஹார்டா இருக்கிறது, இது ரொம்ப லேசா இருக்கிறது, இது ரொம்ப ஹார்டா இருக்கிறது, அந்த மாதிரி துணிய, அதாவது நீங்க போடுற துணியை பிரிச்சுதான் போடணும். இப்ப அண்ணன் பேண்ட் வந்து சட்டை பேண்ட் நார்மலா யூஸ் பண்றாரு, நீங்க நார்மலா யூஸ் பண்ணலாம். காஸ்ட்லியான கிளாத் ஒரு ஃபங்க்ஷனுக்கு எடுத்திருக்கோம், ஏஎல்ல போடலாம். டப்ளின் நீங்க எப்பயும் போல கிளீன் பண்ணிக்கலாம். அலர்ஜிகர்ன்றது ஆஸ்பத்திரி போறது. ஜென்டில்ன்றது சேலன் கிடையாது, சுருக்கங்கள் எனக்கு இந்த ட்ரெஸ்ல அதிகமா இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுல நீங்க போட்டு யூஸ் பண்ணலாம். இந்த ஜென்டில்ல போடுறப்ப மோட்டரோட ஸ்பீடு கம்மியாயிடும், டேட்ல போடுறப்ப மோட்டரோட ஸ்பீடு கூடிடும். ஏன்னா ஹார்டான கிளாத்தை வாஷ் பண்றதுனால. அவ்வளவுதான், வேற எதுவும் சந்தேகம் இருக்காது. அக்வா ரிவர்ஸ்ன்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப சப்போஸ் நம்ம இது வந்து உங்களுக்கு தேவைப்படாது. அக்வா ரிவர்ஸ் உங்க வீட்டுல வந்து ஒரு 10 வீடு இருக்கும், லைன் அப் 10 வீட்டுக்கு 2 டேங்க் ஒரு டேங்க் தான் வச்சிருப்பாங்க காம்பவுண்ட் வீடு. அவங்களுக்கு என்ன பண்ணும்னா துணி துவைக்கும், துணி துவைச்ச தண்ணி வெளியில போகும், மறுபடியும் அலசறதுக்கு தண்ணி எடுக்கும், அலசன தண்ணி வெளியில போயிடும். 2வது அலசது பாத்தீங்களா, அந்த தண்ணியோட மிஷின் ஆஃப் ஆயிரும். தண்ணி ஸ்பின் பண்ணாது, ஆஃப் ஆயிரும். மறுபடியும் நீங்க தண்ணி எடுத்துட்டு வச்சுட்டு வேற துணி இருந்துச்சுன்னா அதுல போட்டு பவுடர் போட்டு வாஷ் பண்ணுவாங்க. ஆனா உங்களுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நார்மல் பண்றது ஃபர்ஸ்ட் துவைக்கும், அலசும் 2 அலசு பிடிச்சதுக்கு அப்புறம்
மறுபடியும் தண்ணி எடுத்துக்கிட்டே உங்களுக்கு நல்லா ஸ்பின் பண்ணும். அதுக்கப்புறம் வெறும் ட்ரையர் மட்டும் ஓடி ஆஃப் ஆமா. ஆயிடும். 100% இப்ப வந்து வாஷ் வந்து 2 டைம்ஸ் தான். முன்னெல்லாம் 3 டைம்ஸ் இருந்துச்சு இல்ல, இப்ப 2 டைம்ஸ் தானா வாஷ்? வாஷ் ஒன் டைம் தாங்க ஆகும். எல்லா மிஷின்லயும் ஒன் டைம். அப்படியா? அப்ப 3 டைம் தண்ணி எடுக்குது, எதுக்கு எடுக்குது? அலசுறதுக்கு சோப், அதாவது அதான் அலசம் கேக்குறேன். டைமிங் எக்ஸ்ட்ரா எடுக்கும். உங்களுக்கு அது போக எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்க கொடுத்துக்கலாம். ஒண்ணும் இல்ல. இப்ப பாருங்க, பவர் ஆன் பண்ணி மிஷின் நார்மல் இருக்கு. இப்ப ஆக்சுவலா வந்து நம்மகிட்ட வந்து எத்தனை அலசு இருக்கு? 2 அலசு, 3 அலசு இருக்குன்னு வச்சுக்கோங்க. எனக்கு 4 அலசு வேணும்னா நீங்க கூட்டிக்கலாம். 5, 6, 7. அவ்வளோதான். ஆஃப்டர் யூசிங் வீடியோ வேணா கமெண்ட்ல சொல்லுங்க, வீடியோ எடுத்து போடுறேன். தேங்க்யூ.